கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1 126 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரும். ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு பலன் கிடைக்கும், ஒரு புது பலன் கிடைக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஆண்டவர் உங்களை கிருபையால சூழ்ந்து கொள்வார், உங்களை ரத்தவேல் எடுத்து பாதுகாத்துக்கொள். இப்படி நம்ம நிறைய ஆண்டவருடைய கிருபைய இந்த எபிசோட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி ஆண்டவர் செய்ய முடியாத செய்ய முடியும், அதாவது அறியாதும் எட்டாதுமான யோகாவை நம்ம கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லி அதான் நம்ம பேசிட்டு வரோம். தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். எரேமியா 33 அதிகாரம் 2-3 வசனம். யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன். இதுதான், அதாவது நம்ம வாழ்க்கைக்கு இவ்வளவுதான் உயரம் நம்ம போக முடியும், நம்ம வாழ்க்கையில் இவ்வளவுதான் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதெல்லாம் இல்ல. நான் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அறியாத விஷயத்த, எட்டாத நீங்க எட்டி பிடிக்க முடியாத ஒரு இலக்க, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத விஷயத்த நான் நடத்துவேன்றது தான் சொல்றார். அதுக்குதான் நம்ம சப்சிக்வெண்டா நிறைய வசனங்க பார்த்துட்டு வரோம். இப்போ சங்கீதம் 57 2-3 வசனங்கள் பார்ப்போம். தாவீது சொல்றார் பாருங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற, முடிச்சுடுவாருன்னு சொல்றார், முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். 3 வசனம். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். பாருங்க தாவீது எவ்வளவு அழகா சொல்றாரு. செய்து முடிக்க போகிற, அது எல்லாமே செஞ்சிருவாரு அப்படின்றத முடிக்க போகிற பாசிட்டிவா பேசுறாரு. ஃபியூச்சர் நடக்கும், அதாவது பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர். அந்த பாஸ்ட் பிரசன்ட், பாஸ்ட்ல நடத்தி இருக்கிறதால பிரசன்ட்ல கூப்பிடுறாரு. அவர் இப்போ என்ன சொல்லி கூப்பிடுறாரு? எனக்காக யாவையும், ஃபியூச்சரை சொல்றாரு, பிரசன்ட்ல சொல்றாரு ஃபியூச்சரை பத்தி. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். முடிச்சிருவாரு நிச்சயமா சொல்றாரு. முடிக்க போகிறனா பாருங்க, முடிப்பாரோ முடிக்க மாட்டாரோ அப்படின்னு 50-50 அவர் கூப்பிடல, 100% அஷூரன்ஸோட கூப்பிடுறாரு. கூப்பிடுவேன் தேவனாகிய உன்னதமான, அதாவது பாருங்க, உன்னதமான பரிசுத்தமான உன்னதமான தேவனாகிய தேவனை, தேவனாகிய தேவனை, ஆண்டவராயிருக்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன். எப்படி சொல்றாரு பாருங்க, கூப்பிடுவேன்னா 100% அஷூரன்ஸோட நான் கூப்பிடுறேன். செய்வாரா செய்ய மாட்டாரா இப்படியெல்லாம் இல்லை, முழு நம்பிக்கையோடு நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ வாழ்க்கையில எப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் அப்படிதான், நம்ம முடிப்பாரா முடிக்க மாட்டாரா, நம்ம ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றோம், அது நடக்குமா நடக்காதா. இப்போ நம்ம கூட பேசியிருந்தோம், இப்போ வியாபாரத்துல நல்ல நிலையில இருக்கவங்க, நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையில இருக்கவங்க நஷ்டத்தை, சரிவை சந்திக்கும் போது அவங்க எவ்வளவு பிரச்சனையில இருப்பாங்க. சரிவை சந்திக்கிறது ஜீரோ வரைக்கும், அதாவது 0 வரைக்கும் வர்றது கூட பரவாயில்ல, மைனஸ்ல போயிடுவாங்க. ஆனா மைனஸ்னா என்னன்னா கடன். அதாவது பிளஸ்ல இருந்தவங்க எல்லாம் கீழே போறது மட்டும் இல்லாம மேற்கொண்டு இவங்க 10 பேருக்கு 100 பேருக்கு 1000 பேருக்கு இப்படி சம்பளம் கொடுத்தவங்க எல்லாம் நஷ்டமானவங்க இருக்காங்க. அப்படி நஷ்டமானவங்க கடன் சிக்கிடுறாங்க. இவங்க எவ்வளவு பேருக்கு கொடுத்தது போய் இவங்க பலருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படும் போது அவங்களுடைய மனநிலை பாருங்க. அப்ப எப்படி அவங்களுக்கு ஒரு நிச்சயம் கிடைக்கும்? பிராக்டிக்கலா நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்காது. அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. இதோட நம்மளுக்கு எழுந்திருக்க முடியாது, நம்மளால ஃபர்தரா நம்மளால இதுல இருந்து வெளியே வர முடியாது. அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க. ஆனா அப்படி இல்லை, ஆண்டவர் சொல்றது அப்படி இல்லை. என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாரு. ஆபத்து காலத்தில் நானே அவனோட தப்பு தானே கனப்படுத்துவேன்னு சொல்றாரு. நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம், சங்கீதம் 91 இந்த வசனம் பார்த்தோம். 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் சொல்றாரு பாருங்க. அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்துரு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துவேன். கூப்பிடுவான்னு சொல்றாரு இவர், நான் கூப்பிடுவேன்னு சொல்றாரு தாவீது. இங்க ஃபர்ஸ்ட் தாவீது 57 நான் கூப்பிடுவேன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் பாருங்க அப்புறமா அவர் சொல்றாரு, அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்துரு அருளி செய்வேன். உடனே நான் பதில் கொடுப்பேன். ஆபத்து காலத்தில் நானே அவனோடு அவனை தப்புவித்து, ஆபத்திலே நான் இருப்பேன், கூட இருப்பேன், தப்பி வைப்பேன், பிரச்சனை இருந்து கனப்படுத்துவேன். வேல்யூ கொடுக்குறேன்னு சொல்றாரு. கனப்படுத்துவேன், நான் வேல்யூ கொடுக்குறேன், ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது ஒரு முக்கியத்துவம், கனம் பண்றேன். அப்ப அவரே கனம் பண்றாருன்னா உலகத்துல உங்களுக்கு எவ்வளவு கனம் கிடைக்கும், எவ்வளவு ஒரு மரியாதை கிடைக்கும், எவ்வளவு ஒரு உங்க வாழ்க்கை மாறி ஏச்சி பேச்சு பேசினவங்க எல்லாரும் உங்களை திரும்பி பார்த்து உங்ககிட்ட உங்களை கனம் பண்ற மாதிரி
மாத்துவேன்னு சொல்றாரு வாழ்க்கைய. அதான் பாருங்க. இப்போ எல்லாரும் நம்ம வாழ்க்கையில என்ன நினைக்கிறோம்னா, இவ்வளவுதான் அவ்வளவுதான் உலக பிரகாரம் கணக்கு போடுறோம். நம்ம சில பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அவங்க முதிர் வயது காலம் வரைக்கும், அதாவது இன்சூரன்ஸ் பிளான் ஏதோ பிளான் வச்சிருப்பாங்க, லோனுக்கு ஏதோ பிளான் வச்சிருப்பாங்க. இவ்வளவுதான் நம்ம வருமானம், இவ்வளோ செலவுகள், அதாவது இஎம்ஐ கட்டுறது, இது இவ்வளோ. நம்ம பிள்ளைங்களோட, அதாவது பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளைங்களுக்கு பிளான் பண்றவங்க இருக்காங்க, ஸ்கூலுக்கு அப்ளை பண்றவங்க இருக்காங்க. பிள்ளைங்க, நீங்க உண்மையாவே இது நடக்குதுங்க. இப்போ பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்கூல்ல புக் பண்ணி வைக்கிறவங்களாம் இருக்காங்க. பிள்ளைங்க பிறந்துட்ட உடனே ஸ்கூல்ல புக் பண்றவங்க இருக்காங்க. அந்த மாதிரி பிளானிங் பண்றாங்க. இப்படி ஃபியூச்சர்ல பிள்ளைங்களை எல்கேஜில சேர்க்கும் போதே காலேஜுக்கு பிளான் பண்ணிடுறாங்க. அவங்க காலேஜில் என்ன படிப்பு படிக்கணும், அதுக்கு என்ன செலவு, இதெல்லாம் எப்படி பிளான் பண்றாங்க. லைஃப்ல உள்ள இன்கம் இதை திட்டமிட்டு செயல்படுத்தணும்னு அவங்க பிளான் பண்றாங்க. அதான் வாழ்க்கை முடிவு வரைக்கும், அது எண்ட் ஆஃப் த லைஃப் இப்படி கணக்கு போட்டுறாங்க. இவ்வளவுதான் அவங்க ஒரு வட்டம், ஒரு லிமிட், இவ்வளவுதான் அவங்களோட லிமிட்னு அது பண்ணிடுறாங்க. ஆனா அவர் அப்படி சொல்லல. உனக்கு அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்றாரு. நீங்க இதெல்லாம் பண்ணுங்க, இதை பண்ண வேண்டாம்னு சொல்ற. நீங்க பண்றது திட்டமிடுறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஆண்டவர் ஒருத்தர் இருக்கார், நீங்க எதிர்பாராத வகையில, அதான் நீங்க அறியாத வகையில எட்டாத காரியங்கள் எல்லாம் உங்க கையில கொண்டு சேர்ப்பார். அவர் உங்களுக்கு எது எட்டாதுன்னு நீங்க நினைச்சீங்களோ அது உங்க கிட்ட உங்களுக்கே சேரும். எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்றாரு. நானே உத்தரவு கொடுக்குறேன்னு சொல்றேன். என்ன உத்தரவு வேணும்? நீங்க எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? எந்த உத்தரவு வேணும் உங்களுக்கு? டாக்டர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சில சர்ஜரி, சில நோய்க்கெல்லாம் சொல்லுவாங்க, இது இப்படிதான், இதுல பாசிபிலிட்டி இவ்வளவுதான் அவ்வளவுதான், அவங்க உலக பிரகாரம் நிறைய சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, அவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவு. அவரோட தழும்புகளால் குணமானோன்னு எழுதியிருக்கு. அதனால அவர் தழும்புகளால் நம்ம குணமாக்குவார். இந்த நோய் குணமாகாது அவ்வளவுதான் சொல்லிட்டாங்கன்னா, டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா கூட, ஆனா அவரை நீங்க நோக்கி கூப்பிடும் போது அந்த நோயை சுகப்படுத்துற வல்லமை அவருக்கு இருக்கு பாருங்க. ஆனா நீங்க உங்களோட கூப்பிடுதல் தான் முக்கியம். அவர் செவிக்கு சென்றடையணும், அவரை ரீச் ஆகணும். உங்க பிரேயர் ரீச் ஆயிடுச்சா உடனே ஆன்சர் கிடைக்கும். உங்களுக்கு உடனே ஆன்சர் தரேன்னு சொல்றாரு 3ஆம் வசனத்தில். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். பாருங்க, அதாவது விழுங்க பார்க்கிறவன் யார்? சாத்தான். பிரச்சனை, கஷ்டம், நோய், குறைவு, இப்படி பலவிதமான பிரச்சனைகள்ல இருக்கவங்க, சாத்தானோட சோதனையில சிக்கிறவங்க, அதுதான் அவர் சொல்றாரு. என்னை விழுங்க பார்க்கிறவன் சாத்தான சொல்றாரு. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் என்ன? விழுங்க பார்க்கறான், நிந்திக்கிறான், நிந்திக்க தான் செய்வான். நீங்க பாருங்க, விழுங்க பார்க்கறான்னா எப்படி விழுங்க பார்ப்பான்? வீக் ஆகும்போது அவன் விழுங்க பார்ப்பான், அப்ப நிந்திப்பான். பாருங்க, ஒருத்தர் அவங்க வாழ்க்கை லெவலை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கிட்டாலோ, ஒரு பிரச்சனையில சிக்கி இருக்கும் போதோ நிந்திக்கிற உலகம் தான் இது. இது கூட பாத்தீங்கன்னா சவுலுக்கு தப்பி ஓடி பதுங்கி இருக்கும் போதுதான் இதெல்லாம் அவர் சொல்றார், பாடி இருக்கார். அதான் சொல்றார், பிரச்சனை இருக்கும்போது எப்படி சொல்றாரு பாருங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை எல்லாம் எனக்கு செஞ்சு முடிச்சிருவாரு. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில், விழுங்க பார்க்கிற பிசாசு. அதான் பாருங்க, சவுல் இவர் எப்படியாவது கொண்டு போட்டுடணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. இவரை எப்படியாவது தாவீதை கொண்டு போட்டுடணும்னு. ஆனா அந்த சமயத்துல இவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது பதில் கிடைக்கும் நிச்சயத்தோடு சொல்றார். எனக்கு அவரு அதை நோக்கி கூப்பிடுவேன், என்னை விழுங்க பார்க்கிறவன் நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். எவ்வளவு நிச்சயமா சொல்றாரு பாருங்க. இன்னொன்னு கூட சொல்லியிருக்காரு, எனக்கு ஒத்தாசை பருவம் நேராக என் கண்ணில் ஏற இருக்கிறேன்னு கூட சொல்லியிருக்காரு. அவர் 121:1 எனக்கு ஒத்தாசை பருவம் நேராக என் கண்ணில் ஏற இருக்கிறேன்னு சொல்றாரு. இதுல பாருங்க, எனக்காக அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். கிருபை, ஆண்டவரோட கிரேஸ் போதுமே, அவரோட கிருபை மட்டும் போதும் நமக்கு. கிருபை மட்டும் இல்ல, சத்தியத்தையும் அனுப்புவார்னு சொல்றாரு. வேதம் சத்தியங்க. இதுல இருக்க வார்த்தை எல்லாமே சத்தியம். இந்த வார்த்தைகளை நம்ம தியானிச்சு இதை நம்ம கடைபிடிச்சு வாழ்ந்தோம்னாலே நம்ம வாழ்க்கை லெவல் மாறிடும். நாம இவ்வளவுதான் நம்ம நினைச்சிருப்போம், இல்ல ஆண்டவர் எட்டாத விஷயங்களை, நம்ம வாழ்க்கையில அடைய முடியாத லட்சியங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். இந்த லட்சியம், நீங்க ஏதாவது ஒரு லட்சியம் வச்சிருக்கீங்களா? அதை அடைய முடியாதுன்னு உலகம் சொல்லுதா? ஆனா ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, உங்களால அந்த லட்சியத்தை கண்டிப்பா அடைய முடியும். உங்க நோக்கம் நிறைவேறும், உங்க திட்டம் நிச்சயமா பாசிட்டிவா வெற்றியா முடியும். அதனால எதை நீங்க செய்யும் போதும், பிரச்சனையில சிக்கும் போதும் சோர்ந்து போயிடாம, சோர்ந்து போனீங்கன்னாதான், அதான் சொல்றாரு பாருங்க, என்னை விழுங்க பார்க்கிற நிந்திக்கையில், விழுங்க பார்க்கிறவன் நிந்திக்கையில் கொஞ்சம் வீக்கா இருந்தா, அதாவது அவரு பயந்துதானே ஓடி ஒதுங்கி இருக்காரு சவுலுக்கு, அப்போ விழுங்க பார்க்கிற நிந்திக்க தானே செய்வான். அதான் சொல்றான், பிரச்சனை இருக்கும்போது உங்களை நிந்திப்பாங்க.
ஆனா ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒரு ஒத்தாசை அனுப்புவார், அவர் கிருபை அனுப்புவார், சத்தியத்தை அனுப்புவார், உங்களை ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பின் தேவன். அதனால நீங்க நோக்கி கூப்பிடுங்க, உங்க வாழ்க்கை மாறும். எல்லா பிரச்சனைகளும், எல்லா நோயும், குறைவிலிருந்தும் மற்றும் எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வு அவர் தான். நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு அறியாத எட்டாத பெரிய காரியங்களை அறிவிப்பார். உங்க வாழ்க்கை மாறும். வாழ்க்கை முழுவதும் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், வெற்றி, செழிப்பின் பாதையில ஆண்டவர் நடத்துவார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைவுக்கு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.